புதுச்சேரி ரிசார்ட்டில் தங்கியிருந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தற்பொழுது சென்னை திரும்புகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வணக்கம். அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் 30க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி தனியார் ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சென்னை திரும்புகின்றனர். கூடுதல் விவரங்கள், அவர்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கண்டிப்பாக. அதாவது தமிழகத்தில் நடந்து கொண்ட சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை. இந்த நிலையில் 109 இடங்களில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகம் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை எதிர்பார்த்திருந்தது. இதனையடுத்து காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகாவை ஆதரித்துள்ளனர். இந்த நிலையிலும் இன்னும் அந்த ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை தாவேகாவிற்கு கிடைக்கவில்லை. இந்த நிலையில்தான் குதிரை பேரம் நடைபெறும் என்ற எண்ணத்தில் அதிமுக எம்எல்ஏக்களை ஒரே இடத்தில் தங்க வைப்பதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை மேற்கொண்டார். அதன் அடிப்படையில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள சி.வி. சண்முகம் தலைமையில் புதுச்சேரியில் ஒரு ரெசார்ட்டில் அதிமுகவில் வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் அந்த ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். அதாவது தாவேகாவிலிருந்து ஏதோ ஒரு குதிரை பேரம் நடைபெற்று அவர்களை ஆதரிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் ஈடுபடுவதை தவிர்க்கவே இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரியில் உள்ள பூரணங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் கடந்த 2 நாட்களாகவே அதிமுகவிலிருந்து வெற்றி பெற்ற அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் அவர்களை எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை போது பொறுமையாக இருங்கள், யாரும் அவசரப்பட வேண்டாம், அதிமுகவின் ஆட்சி அமையும், கண்டிப்பாக நாம் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் என அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் தாவேகாவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்காக அழைக்க வேண்டும் என ஆளுநரை சந்தித்து தாவேகா தலைவர் விஜய் ஆதரவு கடிதம் வழங்கியிருந்தார். அந்த கடிதத்தில் அமமுகவின் சார்பில் வெற்றி பெற்றிருந்த காமராஜும் கையெழுத்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அமமுகவின் வெற்றி பெற்றிருந்த காமராஜ் இது போன்ற கடிதத்தை அளிக்கவில்லை எனவும் இது ஒரு தவறான கடிதம் எனவும் மேலும் குதிரை பேரம் நடைபெற்றிருக்கலாம் என கூறி அக்கட்சியின் பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் நேற்று இரவு ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் கடிதம் அளித்திருந்தார். அதன் பிறகு நள்ளிரவில் காமராஜ் சட்டமன்ற உறுப்பினர் காமராஜருடன் டிடிவி தினகரன் ஆளுநர் மாளிகை சென்றிருந்தார். மேலும் தாவேகாவுக்கு தான் கடிதம் வழங்கப்படவில்லை எனவும் காமராஜ் தெரிவித்தார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் புதுச்சேரியில் தங்கியிருக்கும் அதிமுக எம்எல்ஏக்களை அதிமுக தலைமை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரியில் தனியார் ரெசிடென்சியில் தங்கியிருந்த அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் தற்போது ஒருவர் பின் ஒருவராக சென்னையை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். The Chennai Silks in Mega Summer Sale.